நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்திய ராணுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வே இல்லாமல் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். அண்ட் மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும்போதே 55,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தியன் ராணுவத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படி இல்லைன்னா அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஜாப் www.jointindianarmy.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணவே போதும். டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து நோட்டிஃபிகேஷன், அதாவது ஆஃபீஸர் செலெக்ஷன்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாவே போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து 2025 அண்ட் 2026 நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் மென் அண்ட் உமனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து 431 கேபிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும். இதான நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மிலேருந்து 66 ஷார்ட் சர்வீஸ் அண்ட் கமிஷன் டெக்னிக்கல் மென் அண்ட் உமனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அன்மேரிடு கேண்டிடேட் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மேலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஃபீமேலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 நோட்டிஃபிகேஷனும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். எலிஜிபிள் கேண்டிடேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 20 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு ஏப்ரல் 2026 வரைக்கும் உங்களுக்கான இந்த ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது 27 வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அண்டு இதுக்கான என்ன சொல்கிறதுன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. அண்டு மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2.4 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் அப்புறம் தான் உங்களுக்கான இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கோ டிகிரி கோர்ஸோ நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் இந்த வருஷம் வந்து ஃபைனல் இயர் வந்து முடிக்க போகிறேன் அப்படின்றவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஆர் டிகிரி கோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 ஏப்ரல் 2026 அன்றைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபைனல் அதாவது 8th செமஸ்டரோட ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் வித்தின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிகிரி வந்து 12 வீக்கில், அதாவது உங்களுக்கு 12 வீக் வந்து ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PCTAவிலும் அண்டு PCTAவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும். அதுக்கான ட்ரைனிங் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்டு இந்த ஜாபுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்றத, என்னென்ன டிகிரியில் வந்து இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிவிலியர் இன்ஜினியரிங் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிவிலியர் இன்ஜினியரிங்கில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க.
அண்டு எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான எலக்ட்ரிஷியனுக்கு எவ்வளோ வேக்கன்சி, அண்டு சிவில் இன்ஜினியரிங்க்கு எவ்வளோ வேக்கன்சி, அண்டு மெக்கானிக்கலுக்கு எவ்வளோ வேக்கன்சி, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மெயில் கேண்டிடேட்க்கு மட்டும்தான் இந்த வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வந்து அவங்களுடைய ஃபீமேலுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஷார்ட்லிஸ்டிங் கேண்டிடேட்டை மட்டும்தான் வந்து எடுக்க போகிறாங்க. இதில் வந்து எப்படி வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், சரிங்களா, உங்களுடைய மார்க்கை பர்சன்டேஜ் வச்சு தான் எடுக்க போகிறாங்க. உங்களுடைய ஷார்ட் டெஸ்டிங் கேண்டிடேட் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எஸ்எஸ்பியோட இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ மூலிமா தான் வந்து எடுக்க போகிறாங்க. இதில் ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அண்ட் உங்களுக்கான செலெக்ஷன் சென்டர் வந்து எங்கே அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து என்னென்ன இருக்கும் அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்கும். அண்ட் செகண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு ட்ரைனிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்றத அலாட்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் டியூரேஷன் வந்து 49 வீக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 49 வீக்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து டிஸ்பேச்சில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் கிடையாது. உங்களுக்கு லாஸ்ட்டில் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன இது வந்து இருக்கும், அதாவது கோஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் உங்களுடைய சேலரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சேலரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரைனிங்கில் இருக்கிற போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அந்த ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,100 ரூபாயிலிருந்து 1,77,000 வரைக்கும் உங்களுக்கான ஃபஸ்ட்டு போஸ்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ரேங்க் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயருக்கு ஒரு தரமா உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான சில ஸ்பெஷலிட்டி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு இருக்குது. இதில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வந்து இருக்குது. எம்எஸ்பியிலேருந்து ஃபிக்ஸடு ட்ரைனிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,000 நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து நிறையவே இருக்குது. அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வேக்கன்சி மட்டும்தான் வேரியேஷன் ஆகுமே தவிர உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் டு சேம். மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் அண்ட் ஒரே செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா